இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா மாமா கிளம்பிட்டியா? அப்புறம் என்ன, இங்கே இருந்துறவா? இருந்தா சந்தோஷம்தான். நான் இருந்தனா உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா எனக்கு அது சோகமாயிடும். இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது, உன் போட்டோவும் உங்க அம்மா போட்டோவும் செவர்ல இருக்கும், மாலை போட்டே வச்சிருவாங்க. குட் ஜோக். நீ என்னதான் வெறுப்பேத்தினாலும் எனக்கும் மேல கோவம் வராது மாமா. சரி, கிளம்புறேன்னு வர சொல்ற, சாப்பிட்டியா? இல்ல, சாப்பிடவும் மாட்டேன். இப்படி சொன்னா எப்படி மாமா? நீ எனக்கு கேக் ஊட்டி விட்டல்ல, நான் உனக்கு என் கையால சாப்பாடு ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டு கிளம்பு. நடக்காத விஷயங்களை பேசக்கூடாது, ஒட்டாத மனசை சேர்த்து வைக்கணும்னு நினைக்க கூடாது. மாமா, யூ டோன்ட் வரி. ஒருவேளை நிஜமாவே என்ன உனக்கு பிடிக்கலனாலும் கஷ்டப்பட்டாவது நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம். காலம் போக போக எல்லாமே சரியாயிடும். தேங்க்யூ so much மாமா. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன என்ன அவகிட்ட பேச்சு? அவளுக்கு கேக் ஊட்டி விட்டல்ல, அதான் சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னான். நீங்க தான் அவளுக்கு ஊட்டவே இல்லையே. அந்த விஷயம் அவளுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு அவ கைய பிடிச்சா? தேங்க்ஸ் சொல்றதுக்கு. எதுக்கு தேங்க்ஸ்? அதுவா, நான் அவளுக்கு கேக் ஊட்டி விட்டேன்னு நினைச்சு அதுக்கு பதிலா ஃபங்க்ஷன்ல எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுறேன்னா அவளே பாசமா அவ கையால ஊட்டி விடுறேன்னு சொல்லிருக்கா. அப்போ சாப்பிட்டுருவீங்களா? பின்ன ஊட்டி விடுறாள்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவ்வளவு நேரமா என்ன நடக்குமோ நினைச்சிட்டு டென்ஷன்ல நான் இங்க செத்துட்டு இருக்கேன். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த டென்ஷன் குறையாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டு இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு. சாரி சார். சாரி. இட்ஸ் ஓகே. சாரி. சாரி சார், சாரி. எடுத்துட்டியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வா வா மேல போலாம். வா வா. ஆண்டி சக்சஸ். திருட்டு வேலையில இந்த பொண்ணு PhD பண்ணிருக்காளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? என்ன அப்படி பாக்குற? உன் டேலண்ட்டுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் தான் கொடுக்கறேன். சந்தோஷப்படுறத விட்டுட்டு என்ன சீரியஸா பாக்குற? சித்தி, திருடின்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் தான் வரும். உண்மைதான், உனக்கும் கோவம் வரும்ல. சித்தி, சாரி, டென்ஷன்ல உண்மையை உளறிட்டேன். பாத்தியாமா, உன் பொண்ணு உள்ளுக்குள்ளேயே வெக்கப்பட்டுக்கிட்டு எப்படி சாப்பாடு எடுத்து வைக்கிறா பாரு. அது அவளுக்காக ஒண்ணு இருக்காது, எனக்கு தெரிஞ்சே அது அந்த ககனுக்கு தான் இருக்கும். அதுக்குதான் அவ்வளவு ஒய்யாரமா எடுத்து வச்சிட்டு இருக்கா. சித்தி, இது ஏன் வாயாச்சம்மா? அது சும்மா இருக்காது, அரைச்சுக்கிட்டே இருக்கும். சரி, நீ பண்ண வேண்டியது ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் பக்காவா ஞாபகம் இருக்கு. வா. நக்ஷத்ரா, எஸ் மம்மி. இந்த பிளேட் யாருக்காக எடுத்து வச்சிட்டு இருக்க? எனக்கு தான் மம்மி. உனக்குள்ள நீயே வைக்கப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பிளேட்ல போட்டுக்கிட்டு இருக்க. இது வேற யாருக்கும்னு நினைச்சேன்.
நான் யாருக்கு கொடுக்க போறேன் மம்மி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஜோக் பண்ணாங்க, அது ஞாபகம் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஆ. சரி. சரிம்மா, அப்ப சாப்பிடு. அது உள்ள எனக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறேன் மம்மி. ம். சரி, அங்கேயே போய் சாப்பிடு. ஐயோ ஐயோ என்னது நட்சத்திரா, எங்க என்னாச்சு? ஐயோ ஐயோ சாரி நட்சத்திரா. சித்தி, அவதான் பின்னாடி திரும்பி நின்னுகிட்டு இருந்தா. நீ முன்னாடி தானே நின்னுட்டு இருந்த, பார்க்க மாட்டியா? இங்க பாரு, பர்த்டே பேபி Dress இப்படி வீணா போயிடுச்சு. ஆமா, பிளான் பண்ண மாதிரியே வீணா போயிடுச்சு. அது வந்து நட்சத்திரா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா. அடுத்தபடி அதுதானே. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுமா. சித்தி, அது வந்து அது பாப்பா பார்ட்டில இவ்ளோ அழுக்கான ட்ரெஸ் போட்டு திரிஞ்சா நல்லா இருக்காது இல்லம்மா. அதனாலதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னேன். இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. இந்த சித்தி எப்பவுமே இப்படிதானே பண்ணுவாங்க. சரி, நீ போய் சீக்கிரமா Dress மாத்திட்டு வா. இன்னொரு Dress இருக்குல்ல, அது போட்டுட்டு வாடா. சரியா? போமா. சரி போ, மம்மி. போ. சீக்கிரம் வந்துரு. சரியா? போயிட்டு வா, போயிட்டு வா. சித்தி, சித்தாலி, உட்கார்ந்து வச்சுக்கோ. ஐயோ வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. வந்து தொலை. ச்சே,